அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்டுறதுக்கான பரிகாரம் என்ன செஞ்சா வீடு கட்ட முடியும்? உங்களால பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகளை எப்படி அடைய முடியும்? அப்படிதான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல சாதனைகளை படைத்தல், தோட்டம் துறவுகளை வாங்குதல் பார்த்தீங்கன்னா இயல்பான மிக ஈஸியாக சாதிக்கிறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் இது மட்டும்தான் இருக்கா, அந்த வீடு கட்டுற யோகம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது மட்டுமல்ல. வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், எதிரிகள் அழிந்து போக வேண்டும் என்றாலும் என்ன செய்தல் வேண்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுறது, எதிரிகள் அழிந்து போகிறது, அது மட்டுமல்ல வேலை கிடைக்கிறது எப்போ கிடைக்கும், ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி 12 பாவகங்களின் காரகங்கள் என்ன, அதனுடைய உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை வரும், முழுமுற்றான உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை போனால் என்ன நடக்கும், திருப்பதி போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு லக்னத்தை, பழனி முருகனை பார்த்தா என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலில் பற்றியும் அலசி இருக்கு. திதி பலன்கள், யோக பலன்கள், கரண பலன்கள், நாள் பலன்கள். ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அந்த நட்சத்திரத்தில் மாற்றி எப்படி யோசிக்கணும், நீங்கள் உங்களுடைய குணம் என்ன, மனம் என்ன, வாழ்க்கை என்ன, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் என்னென்ன 100 வயது வரையும் இது எல்லாமே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்குது. நமது முன்னோர்களாகிய சித்தர்கள் முதற்கொண்டு ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்றுக்களை அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இல்லை, நம்ம மாத்திரம் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கு. போய் இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது இதையெல்லாம் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழஞ்சங்களே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க, சரிங்களா? ஓகே, இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த தனுசு வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி 50% தான், லக்னம் தான் 100% என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். விதி தொடங்கிய இடம், ஆத்ம காரகம் அந்த லக்னம் தான். அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் உங்களுக்கு. அந்த 4ஆம் இடம் வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வீடு கட்டுறது. வீடு கட்டுறது மட்டும் இல்லை, 1000 விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோம். அப்போது 4ஆம் இடம் என்பது என்ன? அதே தனுசு வீட்டுக்கு மகர வீடு 2ஆம் வீடு, கும்ப வீடு 3ஆம் வீடு, 4ஆம் வீடு மீன வீடு, காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் வீடு. அது பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய லக்னாதிபதியாகிய குரு பகவானின் அந்த மீன வீடு என்பது விடுதி வீடாக பாவிக்கப்படுகிறது. குமாரசாமி சொல்லுது, அது விடுதி வீடு குரு பகவானுக்கு. ஒரு குரு பகவானா பிரகஸ்பதிக்கு விடுதி வீடு அப்படின்னு அருளப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடுமா அப்படின்னா, உழைக்கணும், பணம் வேணும், தொழில் நல்லா நடக்கணும், வேலையில் முன்னேற்றம் வேணும், அளப்பரிய சம்பளம் வரணும், அப்போ தான் வீடு கட்ட முடியும். ஒரு சூட்சமம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மீன வீட்டோட காரகங்களை எடுத்து நீங்கள் பரிகாரமாக மாற்றி அதை கண்டினியூஸாக செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, வீடு கட்ட வைக்கும். உங்களுக்கு வீடு கட்ட வைக்கணும்னா பணம் சம்பாதிக்கணும், அப்போ பணம் சம்பாதிக்க வைக்கும். பணம் சம்பாதிக்கணும்னா வேலை கிடைக்கணும், அப்போ வேலையில் போக வைக்கும். எப்படா இதெல்லாம் சொல்கிறேன், என்ன தவிர உங்களுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது தொழில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ண வைக்கும். தொழில் மூலிமா தான் உங்களுக்கு வருமானம் வரணும், பணம் வர வைக்கணும். அந்த தொழிலை பண்ண வைக்கும். தொழில் நஷ்டமாகி கொண்டு நஷ்டத்தை லாபத்தை நோக்கி திரும்பும். வேலையில் மிகப்பெரிய ஊதிய உயர்வுடன் கூடிய முன்னேற்றத்தை அருளும். அப்போ அதுவும் நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பரிகாரம் பண்ண போய் இதெல்லாம் நடக்கும். இது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னா, அந்த 4ஆம் வீடு அளப்பரிய ஆகச்சிறந்த காரகங்களை அது கையில் வைத்திருக்கிறது. பரிகாரத்தை கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ஷனாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு அப்படியே ஆணை அடித்த மாதிரி பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு எல்லாமே சேரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும்.
அதுதான் அதில் இருக்கிற சூட்சம். எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய அந்த மீன வீட்டோட அதிபதியோட, விடுதி வீடோட அதிபதியோட குரு பகவானோட தசை வரலாம், அல்லது புத்தி வரலாம், அந்தரம் வரலாம், பிரணவம் வரலாம், சூட்சம் வரலாம், வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் சுபத்துவப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா அதில் முன்னேற்றம் தன்னிறைவு அடையும். எப்படா வாழையவே வழி இல்லை எனக்கு ஊடு கட்டணும்னு வேற சொல்கிறான், யாரா நீ எல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம், உங்களுடைய கர்மா பிரகாரம் உங்களுக்கு மேக்சிமம் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஏன் விதியாது? இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் கிடைக்கணும், இந்த வீடு இவ்வளோதான் கட்டணும், சின்ன வீடாக கட்டணும் அப்படிங்கிறது இன்னும் தலையெழுத்தா? பெரிய லெவலுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பரிகாரம் பண்ணால் பெரிய லெவலுக்கு முயற்சி பண்ணுங்கள், மேக்சிமம் அடைங்க, உங்கள் கர்மாவை உடைங்க. ஏன் நடக்கக்கூடாது? அதனால் இந்த பரிகாரம் பண்ண போயினா வேலை கிடைக்கும், தொழில் எல்லாம் நடக்கும், இது எல்லாமே நடக்கும்ல. ஓகேவா? அப்போது இந்த 4ஆம் இடம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செங்கல், மணல், ஜல்லி, கம்பி, சிமெண்ட்டு இதிலெல்லாம் நீங்கள் இந்த தனுசு லக்னத்தாருங்க கையை வைக்கணும் அப்படின்னாலே இந்த 4ஆம் இடம் வழிவிட்டால் மட்டும்தான் உண்டு, அதர்வைஸ் கிடைக்காது. அந்த பாவகம் பரல் கணிதத்தில் அளவுக்கு அதிகமான பரல் வாங்கி இருக்கும் பட்சத்தில், தசை நடத்தும் கிரகம் நன்றாக இருந்து விடும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முக்கியம். இன்னைக்கு என்ன தசை நடக்குது, இன்னைக்கு நீ என்ன சாப்பிடுவ, எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவ, வருமானம் எவ்வளவு ஈட்டுவ, யார் யார் கூடலாம் சண்டை போடுவ, இன்னைக்கு நிம்மதியாக இருப்பியா, இல்லை நல்ல வாழ்க்கையை இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவியா, உன் வீடு உனக்கு நிம்மதி கொடுக்குமா, உன்னுடைய சகல விதமான உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான சம்பவங்களையும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் யார் முடிவு செய்வார் அப்படின்னா தசை நடத்தும் கிரகம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு அதுதான் நல்லா இருக்கணும். அப்போ என்னன்னா தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அப்போது இந்த அதை வணங்கிக்கிட்டே இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையானவற்றை நிச்சயமாக கிடைக்கும். தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் பாவப்பட்டு பங்கப்பட்டு பாவரோடு சேர்ந்து பகைவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் மிக கொடிய பலன்களை கிடைக்கும். அங்கே தான் இருக்கு சூட்சமம். அவன் தான் என்ன பண்ணுவான்னா சரியில்லாத தசா காலத்தில் கடனாளி ஆகிறது, கெட்ட பேர் உண்டாகிறது, ஏமாந்து போகிறது, வஞ்சனைக்கு உள்ளாகுதல், பெரிய கடன் சுமைகளை சுமத்தல், பொண்டாட்டி புருஷனை நம்பாமல் போகிறது, அப்பா அம்மாவை விட்டு விலகிறது, வீட்டை விட்டு வெளியேறது, சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல், இது எல்லாம் நடக்கிறது அங்கே தான் இருக்கு சூட்சமா. அப்போது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் அந்த வீடு சார்ந்த விஷயங்களுக்கு உள்ளேயே வர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ அதை பண்ணிக்கிட்டே இதை பண்ணணும். ஓகே, இப்போ அந்த பாவகம் 4ஆம் பாவகம் அதை மட்டும்தான் கையில் வச்சிருக்காங்க உங்களுக்கு வீடு அப்படிங்கிற வீடுலேயே கூட பார்த்தீங்கன்னா காலி மனை நிறைய வாங்கி போடுறது, நல்ல தேவையான அளவுக்கு நிம்மதியான ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அருமையான வீடை கட்டிக்கிறது. அது மட்டுமல்ல, அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுதல், தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கட்டிடங்களை கட்டுதல், சிமெண்ட் மணல் ஜல்லி இரும்பு கம்பி எல்லாமே அதெல்லாம் அடங்கிடும். அந்த மாதிரி கட்டுறது, டியூப்ளெக்ஸ் வீடு கட்டுறது, உள்ளேயே படி வச்சு வீடு கட்டுறது, பல மாடி அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி வாடகைக்கு விடுறது, எல்லாமே இங்கிருந்து தான் தொடக்கம். இது நல்லா இருந்தால் தான் அது தொடங்க முடியும். பாவத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக மிதுன வீட்டுக்கு போகும், அதெல்லாம் செகண்டரி. ஆனாலும் இந்த இடம் வழிவிட்டால் தான் உனக்கு அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, பெரிய வீடு, லக்ஸுரி வீடு, பங்களாக்கள், இந்த மாதிரி அரண்மனை போன்ற வீடுகள், இது எல்லாமே 4ஆம் இடத்தினோட அடித்தளம் தான் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ அது மட்டும்தான் இதில். அப்போ இந்த பரிகாரம் கடைசியில் பார்க்கலாம். பரிகாரம் பண்ண போய் இது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அது மட்டுமல்ல, வீடு சார்ந்த சகல விஷயமான கிடைச்சிரும். அதை விட்டுட்டு முக்கியமான விஷயங்கள் ஒரு 10 இருக்குது. அதில் என்னென்னா, முதல்ல உங்களுடைய தாய் சுகம் பெறுவார், அவர் மன நிம்மதியை அடைவார். நீங்கள் இந்த பரிகாரம் பண்ண அது நடக்கும். அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் விலகும், அவரை பிடித்த பீடைகள் விலகும்,
அவரின் நோய்கள் விட்டு விலகும், தெம்பு திராணி வந்துடும் உங்களுடைய அம்மாவுக்கு. அப்போ என்ன நடக்கும்? முதல்ல விட சத்தமா பேச ஆரம்பிப்பாங்க. அதுவே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், பரிகாரம் வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாய் சுகம் பெறுவார். தாயால் உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் தாயால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியவர்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைச்சிரும். தாய் பாசம் முதற்கொண்டு அவ்வளவுதான் அது கையில் வச்சிருக்காங்க. ஆகச்சிறந்த கல்வி ஸ்தானம் அந்த இடம். என்ன கல்வி? +2 வரைக்கும் 2ஆம் இடம் பார்த்துக்கும். 4ஆம் இடம் வரும் பொழுது உயர்கல்வி, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி, இளங்கலை பட்டம் அந்த இடம். அப்போ ஒருத்தன் +2 முடிச்சுட்டு ஒரு உயர்கல்விக்கு அப்படி நகரும் பொழுது அழகான குரூப்பை கொடுக்கும், அழகான கல்வியை கொடுக்கும், அழகான ரூட்டை அமைச்சு கொடுக்கும். அப்போ கல்வி சார்ந்த தடைகள் விலகும். நினைச்ச கல்வி நிச்சயமாக கிடைக்கும். நினைச்ச மாதிரி படிச்சு முடிக்கிறது, அதுல தன்னிறைவோடு மிகச்சிறந்த முறையில் சிறப்பா படிச்சு முடிக்கிறது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு தனுசு லக்னத்துக்கு. அது மட்டும் தானடா அந்த இடம் அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்க வச்சிரும். அது மட்டும் தானா அப்படின்னா உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதுக்குள்ள இருக்கு. ஆபரணம் என்ன? தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி போயிடும். அப்போ அசையும் அசையா சொத்துக்களும் சேர்க்கை இந்த இடத்தில் உண்டு. அசையும் சொத்து, அசையா சொத்து. அசையா சொத்து என்னது? வீடு கட்டுறதுக்கு காலிமனை பிளாட்டுகள், அது மாடி பங்களாக்கள், இது எல்லாமே அசையா சொத்துக்கள். அது மட்டுமல்ல, விவசாய நிலங்கள், பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள். 1000 மாமரம் இருக்குடா, 1000 தென்னை மரம் இருக்குடா, 1000 அரச மரம் இருக்குடா. அரச மரம் 1000 இருக்குமா ஒரே இடத்துல? எல்லாம் கும்பி போயிடும். இந்த மாதிரி பச்சை பசைகள் என்று பார்த்தீங்கன்னா தோட்டம் துறவுகள், கிணறுகள், நீர்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தோட்டத்தில் நீர்நிலை அமைக்கிறேன்னா உனக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மீன் தொட்டி வைக்கிற அப்படின்னா அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குளத்தில் மீன் விட்டு வளர்க்குற அப்படின்னா அது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். பெரிய சொத்துக்கள், தோட்டம் துறவுகள், பசுமையான இடங்கள், அதுக்குள்ள வீடு கட்டி வாழ்றது எவ்வளோ பெரிய இயற்கையான சம்பவங்கள் இதெல்லாம். அது எல்லாத்தையும் கொடுப்பினை இதுக்குள்ளதான் இருக்கு. கிணறு வெட்டுதல், ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைத்தல், தண்ணீர் தட்டுப்பாடு அகழுதல், இந்த பரிகாரம் செய்ய போய் அத்தனையும் கிடைக்கும். அத்தனையும் கிடைக்கும். அப்போ இதுல விவசாயம் இருக்கு. நஷ்டமாகி கொண்டிருந்த விவசாயம் லாபத்தை நோக்கி திரும்பும். விவசாயம் மிக சிறப்பை பெறும். மிக சிறப்பை பெறும். அது மட்டுமல்ல, அந்த இடம், வீடு, ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள். அப்ப அதனால் சிறப்பு உண்டாகும். மிகச்சிறந்த சிறப்பு உண்டாகும். வீட்டை, அதாவது மாடு பட்டி வச்சிருக்கிறது, ஆடு பட்டி வச்சிருக்கிறது, கோழி பண்ணை வச்சிருக்கிறது, இது எல்லாமே அதுக்குள்ளதான் சேரும். இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பை தரும். அது மட்டுமல்ல, அந்த இடம் வண்டி வாகன ஸ்தானம். இதை விருச்சிகத்துக்கு பதியும் போது விட்டுடிச்சிட்டேன். அதுவே 22-23 நிமிஷம் போயிடுச்சு. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு கும்பம் இல்லையா, அதை பதியும் போது இந்த வண்டி வாகனத்தை பற்றி சொல்ல. அது 23 நிமிஷம் போனால் பயம் வந்துடுச்சு, எப்படா முடிப்புன்னு சொல்லி. கடைசியில் வேற ஸ்டக் ஆகுது. வேணாம், நம்மளுக்கு லேட் ஆகிற போகுது. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க ராசா, என்னையை தவிர யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ராசா இல்லை, ராசாத்தி யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ராசாவும் ராசாத்தியும். ரைட்டு, இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்போது வண்டி வாகன ஸ்தானமும் இது கூட இருக்குது. வண்டி வாகனம்னா நாங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கோன்னா கூட இந்த இடம் தான் அனுமதிக்கணும். பேசிக் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சைக்கிள், 2 வீலரு, காரு, 5 சீட்ரு, 7 சீட்ரு, லக்ஸுரி காரு, தார் போன்ற கார்கள், பார்த்தாலே மிரள வைக்கும் கார்கள், மகிழுந்துன்னா அதைத்தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸர் கார்னா அந்த காலத்தில். அப்போ மகிழுந்து காரில் கரை கண்டுறது, அப்புறம் டிராவல்ஸை வச்சு நடத்துறது, பார உந்துன்னா லாரின்னா 32 வீலு, 16 வீலு, 76 வீலு, இந்த மாதிரி உங்களுக்கு கண்டெய்னரு, லோடரு, டம்பரு, டோசரு எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. இதை வச்சு தொழிலா பண்ணா கூட சரி, மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு வந்துருவாங்க. அதுவும் இதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப இது சார்ந்த தொழில்களும் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெறும். வீட்டில் இருந்து செய்யும் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும். எந்த தொழிலா இருந்தாலும் சரிங்க. என்ன தொழில வீட்டில இருந்து செய்வாங்க?
விவசாய பொருளை கொண்டாந்து வீட்டில் போடுவாங்க, காய்கறிகள், நெல்மணிகள் இது மாதிரி கொண்டாந்து வீட்டில் போடுவாங்க. அப்போ வீட்டிலேருந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ விவசாயம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். சில பேர் வந்து தீப்பெட்டி வரைக்கும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வீட்டிலேயே வந்து தறி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இரும்பு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டிலேயே. இல்லை வந்து அந்த கப்புங்கள்லாம் பண்ணுவாங்க வீட்லேயே உட்காந்து. இதெல்லாம் எங்கே வச்சிருக்குது? இந்த வீட்டிலேருந்து பண்ணுற ஏ டு ஜொட் எது பண்ணாலும் சரிங்க. திருநீர் தயாரித்தா கூட சரி, வெள்ளி வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்படா சொல்கிற? அது அப்படிதான். 4ஆம் இடம். இந்த டிவிக்கில் ஒரு பையன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படித்தான் வந்து அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்திருக்க, மீட்டிங் வந்திருக்கிற, இவனுக்கு ஓட்டு இருக்குதா அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ வந்து சொல்லுவாங்க, ஆமாம் அது அப்படிதான் அப்படிமா, ஓட்டு இல்லை அது அப்படிதான், இப்போ தான் 10வது படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அது அப்படிதான் அப்படிதான். 4ஆம் இடம் தான் வீட்டில் இருந்து செய்யும் தொழில். மிகச்சிறந்த எந்த தொழிலானாலும் சரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுத்துரும். அம்மா நல்லா இருப்பாங்க, சொத்து சுகம் எல்லாமே சேரும், பெரிய தோட்டம் துறவுகள் எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பன் சொத்து அங்கே இருக்குது, ஆத்தா சொத்து அங்கே இருக்குது, வீட்டுக்கார சொத்து அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது. மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகி உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கான சொந்த சொத்தாக மாறுது. அப்படின்னா தான் அந்த 4ஆம் இடம் பரிகாரம் ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுடைய கட்டில் சுகம், தலையணை சுகம் அதுக்குள்ளதான் இருக்கு. உங்களுடைய வித்தைத்தனம் மேம்படுதல் அதுக்குள்ளதான் இருக்குது. சுகவாசி அப்படிம்பாங்க. அப்ப அந்த சுகவாசி அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து கிளம்புது அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துல தான் கிளம்புது. என்ன பண்ணாலும் எங்க போனாலும் அந்த இடத்தை தனதாக்கி கொண்டு தன் நிலையில் உற்சாகமாக அந்த இடத்தை வைத்துக் கொள்ளுதல் இந்த 4ஆம் இடம். தன் இருப்பிடத்தை, தன்னுடைய இருப்பிடத்தை எங்க போனாலும் சரி முதல்ல வந்து அவனுக்கு சாதகமா அந்த இடத்த மாத்திக்கிட்டு அழகா வச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்துட்டு போயிடுவான். அவன் தான் சுகவாசி. எங்க போனாலும் இவன் என்ன பண்ணாலும் இவனை வந்து எப்ப பாரு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அப்படின்ற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டியை கொடுக்குதுன்னா இந்த இடம். வித்தைத்தனம் மேம்படும், சமயோஜித புத்தி மேம்படும். இந்த பரிகாரத்தை பண்ண போய் 17 நிமிஷம் 21 செகண்ட் ஆகி போச்சு. பரிகாரத்தை பார்த்துருவோம் முதல்ல. இன்னும் சொன்னால் பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால் உங்களுடைய தெம்பு, அந்த சொத்து பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இது மாதிரி சந்தோஷமாக ஒரு அழகான சூழ்நிலையில் வாழுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படி இதையெல்லாம் அமைச்சு கொடுக்குற இடம் 4ஆம் இடம் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த 4ஆம் இடம் என்பது மீன வீடு. அந்த இடத்த மூலநூல்கள் சொல்லுது சமுத்திரம், கடல், பெருங்கடல் அது வந்து அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ பெரிய கடல் போட்டு அதுல வந்து மீன் வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் போட்டு அதை வந்து வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல். முதல்ல இதை பண்ணா அந்த மீன வீடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் தானே அப்படின்னா ஒரு கீ செயினில் வந்து ஒரு மீனை வாங்கி ஸ்டக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 2 நிமிஷம் தான். கேமரா பெரிய பிரச்சனையாகுது, ஒரு மாதமாக பண்ணுது, நம்மளால் வாங்க முடியல. இது அந்த கீ செயினில் வந்து ஒரு மீன் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது, மஞ்சள் கலரில், அதையும் போட்டுக்கலாம். இன்னொன்று பண்ணலாம், இந்த வீட்டு முன்னாடி அழகாக ஒரு தொட்டி வச்சு அதில் வந்து மீனை போட்டு வளர்க்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யும், சொன்னதெல்லாம் வந்து கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அத்தனையும் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல மீன் தொட்டி வச்சுக்கலாம். சமுத்திர கரை, கடற்கரை கரை வந்து சேராது, சமுத்திரம் வந்து சேரும். அதில் மீன் வந்து துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டுக்கலாம். பச்சை நிறம் கொண்ட ராசி என்றும் அருளப்படுகிறது. சரியா? அப்போ இந்த பச்சை நிறம் ஒத்து வருமானா பச்சையோ ப்ளஸ் வந்து எல்லோவோ இது ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனைகள், தோட்டம் துறவுகள், விவசாயம், வீடு, வண்டி, வாகன பரிவர்த்தனைக்கு போகும்போது மறக்காமல் இதை போட்டுட்டு போங்க. சந்தன போட்டு வந்து வச்சுக்கோங்க அடிக்கடி. அது மட்டுமல்ல, அழகா இந்த அரச மர இலை பவுடர், முக்கியமான பரிகாரம்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எழுதி வச்சுக்கணும். அரச மர இலை பவுடர் வாங்கி அதை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. ஆகச்சிறந்த முன்னேற்றம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பெரிய லெவலை நோக்கி நீங்கள் வந்து அடுத்த கட்ட லெவலை நோக்கி, உயரிய நிலையை நோக்கி நீங்கள் நகருவீர்கள். அன்னவாகன தேவி, இது எங்க இருக்குன்னு நெட்ல சர்ச் பண்ணுங்க. அங்க போய் உங்க பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வந்து சேருங்க.
ஒரு அன்னதானம் பண்ணுங்க. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணுங்க. அன்ன வாகன தேவி தான் அந்த வீட்டோட மீன வீட்டோட அதிதேவதை. விட்டுறாதீங்க. வீட்டு முன்னாடி வந்து நீர்நிலைகள் ஒரு தொட்டி வச்சு எப்பயும் ஃபுல்லாக இருக்கணும். அதில் மீன் வளங்க. மீன் தொட்டி வளர்க்கலாமான்னா கூட வளர்க்கலாம். இந்த ஆள்காட்டி விரல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர்கள் பிரகஸ்பதி தான் இந்த ஆள்காட்டி விரல். அப்போது இதில் வந்து ஒரு தங்கம் போட்டுக்கோங்க. இதை வந்து ஆலங்குடி போயிட்டு வெச்சி வாங்கி போட்டுக்கோங்க. 4ஆம் இடம் உங்களுக்கு சிறக்கும். லக்னாதிபதியாகிய நீங்களும் சிறப்பீர்கள். பெரிய லெவலுங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஓகேவா? அப்போது கொண்டக்கடலை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. கொண்டக்கடலையில் வந்து சுண்டல் பண்ணி அந்த குரு பகவானுக்கு பிரகஸ்பதிக்கு தட்சிணாமூர்த்திக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. இன்னொரு விஷயம் பண்ணுங்க, அடிக்கடி இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்க. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா இப்படி கில்லுங்க, இப்படி கில்லுங்க, கண்ணத்தை கில்லுங்க, சிரிக்க வைங்க அந்த குழந்தைய. ஒரு சாக்லேட் கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய பரிகாரம். இதெல்லாம் வந்து கொடுப்பினை. அது மட்டுமல்ல, ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, இது வீடு சார்ந்த விஷயம், அம்மா சார்ந்த விஷயம், ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து பண்ணணும், ஒரு தகராறில் போயிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். இந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க. அந்த எழுதி வச்ச பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல மஞ்சள் கலரில் ஒரு ஸ்வீட் வாங்கிக்கோங்க. ஏதாவது ஒன்று மஞ்சள் கலராக இருக்கணும், எல்லோயிஸாக இருக்கணும் அந்த ஸ்வீட்டு. அதை வாங்கின்னு போய் அந்த சார்ந்த இந்த பிரச்சனை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மட்டுமல்ல, வீடு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாலே மஞ்சள் கலர் ஸ்வீட்டு கொடுத்துட்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். யானை பொம்மையை கூட வாங்கி வச்சுக்கலாம். 21 நிமிஷம் ஆகி போச்சு, போதும், முடிச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து செஞ்சீங்கனாலே நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய தோட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து வாழ்ந்துருவீங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த அதுக்கு முன்னாடி எந்த பரிகாரமும் 48 நாள், ஒரு 48 மண்டலம், 48ங்கிறது ஒரு மண்டலம், பரிகாரம் 48 நாள், 48 வாரங்கள். இது வந்து இது தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நன்மை நடக்க துவங்கும். தசா நடத்துகிற கிரகம் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சாதிச்சிருவீங்க. வாழ்த்துக்கள் தமிழஞ்சங்களே. அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.